இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற கார் தேர்ட் ஜெனரேஷன் ஹோண்டா அமேஸ். இந்தியாவுக்கே யூனிக்கான இந்த சப் 4 மீட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரிஸில் என்னதான் வந்து அந்த சீடோ சப் 4 மீட்டர் எஸ்யூவிஸ் வந்து சப் 4 மீட்டர் செடான்ஸை விட அதிகமாக செல் ஆனாலும் இந்த சப் 4 மீட்டர் செடான்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த ப்ராக்டிகாலிட்டி, அந்த ஒரு க்ளீனான ஒரு டிசைன், ப்ளஸ் வந்து இன்டீரியரில் வரக்கூடிய ஸ்பேஸ், இது ப்ளஸ் வந்து அந்த மோர் கம்ஃபர்ட், இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த செடான்ஸுக்கான ஸ்பேஸ் இன்னும் வந்து கண்டிப்பாக தான் இருக்குது. அதுலேயுமே ஹோண்டா வந்து கன்சிஸ்டண்டாக அந்த அமேஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட்ஸில் வந்து கன்சிஸ்டண்டான ஒரு குவாலிட்டியையும் அந்த ரிலையபிலிட்டியுமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. தேர்ட் ஜென்ரேஷன் அப்டேட்ஸில் வந்து என்னெல்லாம் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க, என்னென்ன ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டிசைன், இன்டீரியர், டிரைவிங் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ஒருவேளை நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. இந்த ஹோண்டா அமேஸ் வந்து 3 வேரியண்ட்டில் வந்து செல் பண்ணுறாங்க. விஎக்ஸ் அப்புறம் இசட்எக்ஸ். வேரியண்ட்டே வந்து ஆல்மோஸ்ட் வந்து டீசெண்டான எல்லா ஃபீச்சர்ஸுமே வருது. என்னென்னா டச் ஸ்க்ரீன் வந்து அந்த வேரியண்ட்லேருந்தே நமக்கு தராங்க. கூடவே ஃபஸ்ட் டைமாக இந்த சப் 4 மீட்டர் செடான் செக்மெண்ட்டில் வந்து ஏடாஸை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது வந்து ஹோண்டா தான். அந்த ஹோண்டா சென்சிங் அப்படிங்கிற அந்த ஏடாஸ் டெக்னாலஜியுமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கக்கூடியது அந்த டாப் எண்ட் இசட்எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் தான். ஸோ இதில் வந்து இந்த டிசைனை பொறுத்தவரை அப்டேட்டட் அந்த அமேஸில் வந்து நமக்கு எலிவேட்டில் இருந்த அந்த குளோபல் டிசைன் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து அந்த கிரில் வந்து ஃப்ரண்ட் ஃபேஷியாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த ஃப்ரண்ட் ஃபேஷியாவில் தான் வந்து உங்களுக்கு மேஜரான அந்த சேஞ்சே வந்து நடந்திருக்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரில்லில் வந்து ஒரு செக்கர்ட் பேட்டர்ன் வந்து டிசைனாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு ஓப்பனாக வந்து அந்த ஏர் சர்க்குலேஷனுக்கான இதுவுமே வருது. இந்த குரோம் கார்னிஷ் எல்லாமே வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து ஆக்சசரிஸில் வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பேஸ் வேரியன்ட்லேருந்தே வந்து எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸுமே வந்து வருது. இதில் உங்களுக்கு டாப்பில் இண்டிகேட்டர்ஸ் ப்ளஸ் வந்து அந்த டிஆர் எல்லாமே ஆக்ட் ஆகக்கூடிய லைட் வருது. கொஞ்சம் யூனிக்காகவுமே இருக்குது. என்னென்னா ஹெட்லைட் வந்து அப்படி பாடி ஷெல்லுக்கு பேரலில் வராமல் கொஞ்சம் உள்ள அப்படி மவுண்ட் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. எல்இடி ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்புமே வந்து உங்களுக்கு டாப் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு அந்த கார்னிஷுமே வந்து அடிஷ்னல் தான். ஆக்சசரிஸ் வந்து நம்ம ஸ்க்ரீனில் வீடியோவில் இருக்கும் உங்களுக்கு, அதையுமே வந்து பார்த்துக்கோங்க. சைட் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு ஓவரால் வந்து சேஞ்ச் ஆகலை. அந்த ஒரு பானட் லெவலுமே வந்து அப்படியே தான் வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்லேருந்து உங்களுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகிருக்கு. சின்ன ஒரு க்ரீசஸ் மட்டும்தான் வருது. உங்களுக்கு வைப்பர் எல்லாமே வந்து அப்படி நீட்டாக உள்ளாடி டக் பண்ண மாதிரி இருக்குது. வாஷருக்கான ஃப்ளூயிட் டிஸ்பென்சர் எல்லாமே உள்ளாடி தான் நீட்டாகவே வந்துருக்குது. அமேஸ் அப்படிங்கிற பிராண்டிங்கோட வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக அந்த கார்னிஷ் எல்லாமே ஆஃப்டர் மார்க்கெட் அந்த ஆக்சசரிஸில் வந்து வரும். ஐ மீன் ஸ்டாண்டர்டு கம்பெனி ஆக்சசரிஸ்லேயே. அப்புறம் வீலை பொறுத்தவரை உங்களுக்கு 15 இன்ச் இருக்கக்கூடிய அலாய் வீல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு ஸ்டீல் வீல் வரும். விஎக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 15 இன்ச் இருக்கக்கூடிய சில்வர் அலாய் வீல்ஸ் வரும். இந்த டாப் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த டயமண்ட் கட் அலாய் வீல்ஸுமே வந்து வரும். அப்படியே உங்களுக்கு வேரியண்ட்டை பேஸ் பண்ணி வந்து வருது. 185/60 இருக்கக்கூடிய டயர்ஸுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. சைடு சில்வர்ட் வந்து ஓவரால் நமக்கு அப்படியே சேமாக தான் வந்து வருது. இதில் வந்து உங்களுக்கு அந்த குரோம் அந்த டோர் ஹேண்டில் கார்னிஷுமே வந்து கொடுத்துருக்காங்க. வாக்கவே ஆட்டோமேட்டிக் டோர் லாக்குமே இருக்குது. அதாவது கீயை நீங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டோர் லாக் ஆகிறதுக்கானது. இதில் வந்து ரிக்வஸ்ட் சென்சாருமே வருது. நல்ல பெரிய கிளாஸ் ஏரியா. உங்களுக்கு சன்ரூஃப் வந்து இந்த அமேஸில் வந்து இன்னும் அவங்க லான்ச் பண்ணல. உங்களுக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து வருது. மற்றபடி அப்படியே சைட் ப்ரொஃபைலுக்கு ஐ மீன் ரியர் ப்ரொஃபைலுக்கு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த சேம் டிசைன் தான். உங்களுக்கு யூனிக்காக இருக்கக்கூடியது அந்த ஒரு விங் ஷேப்பில் இருக்கக்கூடிய ரியல் அந்த ரியர் டெய்லாம் கிளஸ்டருமே வந்து வருது. ஐவிடெக் அப்படிங்கிற பிராண்டிங். அதுக்கப்புறம் அந்த அமேஸ் அப்படிங்கிற அந்த பிராண்டிங்குமே வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு குரோம் லைன் வந்து உங்களுக்கு அக்ராஸ் வந்து அப்படி ரன் ஆகுது. அதுதான் வந்து அந்த டிசைனுக்கான ஹைலைட். அப்படி சட்டிலாக இருந்தாலும் ரொம்ப க்ளீனான ஒரு டிசைனாக இருக்குது. ஆக்சசரியாக தான் வந்து இந்த ஸ்பாய்லர் வருது. பட் இந்த ஸ்பாய்லர் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. வித் வந்து லைட்டோடைய வர்றதுனால ரொம்பவே வந்து இந்த ப்ரீமியமாகவும் வண்டி பார்க்குறதுக்கு இருக்குது. பூட் ஸ்பேஸையுமே வந்து பார்ப்போம். பூட் ஸ்பேஸை பொறுத்தவரை 416 லிட்டர்ஸ் வந்து பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடியுமே வந்து நல்ல ஒரு லார்ஜான ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஈஸியாக வந்து நம்ம ஏற்றி திங்ஸை உள்ளே ஏற்றி இறக்கிறதுக்கும் பரவாயில்ல. லோடிங் லிப் வந்து ரொம்ப ஹை கிடையாது. நமக்கு ஒரு மீடியமான ஒரு ஹைட்டில் தான் இருக்குது. டீசெண்டான ஒரு பூட்டுமே வந்து வருது. வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்தவரை 172 மில்லிமீட்டர்ஸ் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸுமே வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியர் பார்க்கிங் சென்சர்ஸ் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக வந்துடும். ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் வேணும்னாலும் ஆக்சசரியாக வந்து ஃபிட்மெண்ட் பண்ணிக்கலாம். ரியர் கேமரா வருது. அதுக்கப்புறம் வந்து அந்த லெஃப்ட் சைடுக்கான பிளைண்ட் வியூ மானிட்டருக்கான இதுவுமே வந்து உங்களுக்கு மிரரில் கொடுத்துருக்காங்க.
இப்போ இந்த தேர்ட் ஜென்ரேஷன் ஹோண்டா மெஸோட இன்டீரியரை பொறுத்தவரை நல்லாவே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஓவரால் லே அவுட் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ வந்து ஒரு லேயர்ட் பேட்டர்னில், அதாவது அந்த மேன் மேக்ஸிமம் மெஷின் மினிமம் அப்படிங்கிற கான்செப்ட்டில் தான் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் சிம்பிளாகவே வந்து கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து உங்களுக்கு ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து அந்த கில்லில் வரக்கூடிய ஒரு பேட்டர்ன் மாதிரி ஒரு சின்ன நர்லிங் மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஓகேவாக இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் வந்து ப்ரீமியமான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கலாம். இதில் வந்து ஒரு சில்வர் லைன் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி அந்த ஒரு பேஸ் மாதிரி ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் ப்ளஸ் அந்த டச் ஸ்க்ரீனோட பேஸ் மாதிரி அது வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. இந்த மெட்டீரியலுமே வந்து அந்த கலரும் அந்த கான்ட்ராஸ்ட்டும் அந்த பிளாக்கு சூப்பராகவே வந்து இருக்குது. உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து பேஸ் வேரியண்ட்லேருந்தே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒயர்டு ஆர் ஒயர்லெஸில் வந்து நமக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து நமக்கு ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸுமே வந்து கொஞ்சம் இதிலே கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து இதுவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான், எப்போவுமே டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிட்டு இருக்காமல். மற்றபடி டச்சோட ரெஸ்பான்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம் எவ்வளோ ஈஸியாக ரிஃப்ரெஷ் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீட்டாக தான் இருக்குது. அதில் வந்து ப்ராப்ளம் இல்லை. ஏசிக்கான வென்ஸ் வந்து அதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக் ஏசி இதுக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து இதில் வருது. உங்களுக்கு பேசிக் மாடல்ஸில் வந்து நார்மல் ஏசி தான் வரும். ஸோ இதுலேயுமே வந்து இந்த மேக்ஸிமம் கூல் ஃபங்க்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சூடான இடத்துல நம்ம நின்றுட்டு இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஏசி வந்து இமீடியட்டாக வந்து நமக்கு கூலிங் ஃபங்க்ஷனுமே வந்து கொடுக்குற மாதிரி. மற்றபடி ஸ்டாண்டர்டான விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு பட்டன்ஸாக, ஃபிசிக்கல் பட்டன்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து டாகிள் மாதிரி சுவிச்சஸில் வந்து டெம்பரேச்சர் அப்புறம் ஏசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கானது இருக்குது. அதுக்கு கீழே நீட்டாக அப்படி உள்ளே ப்ளேஸ் பண்ண மாதிரி நமக்கு ஒரு ஒயர்லெஸ் சார்ஜர் ப்ளஸ் வந்து 12 வால்ட் சார்ஜிங் சாக்கெட், அதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து 2 யூஎஸ்பியுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து ஆன் ஆஃப் அதுக்கான இது இருக்குது. நீட்டான கப் ஹோல்டர்ஸ், என்னென்னா ஸ்டோரேஜில் வந்து ஹோண்டா எங்கேயுமே வந்து ஸ்கிம் பண்ண மாட்டாங்க. ஸோ 2 கப் ஹோல்டர்ஸ், நீட்டான ஒரு கியர் ஸ்டிக், அதுக்கப்புறம் இதுலேயுமே வந்து சின்ன கபி ஹோல் மாதிரி இருக்குது. நமக்கு கீ ஏதாவது வச்சுக்கணுன்னாலும் அதுக்கான அந்த ஸ்பேஸுமே வந்து இதில் உள்ளாடி வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு ஸ்டியரிங்கை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் ரேப்பிங் தான் வந்து ஸ்டியரிங்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து லெதர் ரேப்பிங் கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு மெயினான அந்த ப்ளூடூத்துக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வருது. அதாவது இன்ஃபர்டெயின்மெண்ட் ப்ளஸ் வந்து அந்த ப்ளூடூத் கால் ஆன்சரிங், ரிஜெக்டிங், அந்த வாய்ஸ் கமாண்ட்ஸ், வால்யூம் அதெல்லாமே வருது. ரைட் சைடில் வந்து உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான சுவிட்சுமே வருது. இதில் வந்து உங்களுக்கு ஒரு பிரஷ்ட் அலுமினியம் மாதிரி ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்பிளே பிரைட்னஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான சுவிட்சுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டிஸ்பிளேயை பொறுத்தவரை இங்கே பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து இந்த பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகுது. டிஸ்பிளே எப்படி அப்படின்னா இந்த லெஃப்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளேவாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த டேக்கோமீட்டர், அந்த டோர் வார்னிங், அந்த ஸ்பீடோமீட்டர், டிஜிட்டலில் ரீட் பண்ணுறது, ஓடோமீட்டர் எல்லாமே. ரைட் சைடில் இருக்கக்கூடியது வந்து உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் வந்து உங்களுக்கு மேனுவல் அனலாக்லேயே வந்து கொடுத்துருக்குறாங்க. நீட்டாக கிறிஸ்பாகவே இருக்குது. அதுக்கு ரைட் சைடில் தான் உங்களுக்கு என்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்புக்கான பட்டன் இருக்குது. மற்றபடி ரைட் சைடில் உங்களுக்கு ஹெட்லைட்டுக்கான ஸ்டாக்ஸ், லெஃப்ட் சைடில் வந்து வைப்பருக்கான அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து வருது. நீட்டான லேஅவுட்டாக தான் வந்துருக்குது. அதுக்கப்புறம் அந்த இண்டிகேட்டர் ஸ்டாக்லேயுமே வந்து சப்போஸ் உங்களுக்கு அந்த லேன் வாட்ச் கேமரா வந்து நீங்கள் லைவாக ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஈஸியாகவே ஒரு ப்ரெஸ் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கேமராவுமே வந்து ஆக்டிவேட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சென்டர் ஆம்ரெஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த ஆம்ரெஸ்ட்டுக்கு உள்ளாடியே வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஏரியாவுமே வருது. ஒரு ஃபெல்ட் லைனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்டோரேஜில் வந்து உங்களுக்கு தாராளமான விஷயங்கள் வந்து இருக்குது. அதில் வந்து எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ஓவரால் அந்த கேபின் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக நீட்டாகவே இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ரீமியம்னஸ் ஆட் பண்ணியிருக்கலாம். சீட்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு ஃபேப்ரிக் சீட்ஸ் வந்து வருது. இதுவுமே வந்து கலர் உங்களுக்கு அந்த கேபின் ஆம்பியன்ஸ் வந்து நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ணுது. சீட்ஸோட கம்ஃபர்ட்டுமே பார்த்திங்கன்னா ஹோண்டா பொதுவாகவே வந்து அந்த சீட்ஸ்க்கு நல்லாவே இருக்கும். ஸோ இதுவுமே வந்து அதுக்கேற்ற மாதிரி நல்ல சைட் போல்ஸ்ட்ரிங், பேக் சப்போர்ட் ஆகட்டும் எல்லாமே நல்லா இருக்குது. அண்டர் தே சப்போர்ட்டும் டீசெண்டாக இருக்குது. உங்களுக்கு ஏபிசி பெடல்ஸ் வந்து நமக்கு நீட்லி லேட் அவுட்டாக இருக்குது. டிரைவர் ஃபுட் ரெஸ்ட்டுமே வந்து நீட்டாகவே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபியூவல் இதுக்கான ஓப்பனிங் வந்து இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பூட்டுக்கான ஓப்பனிங் இங்கே கீழே வருது. பானட்டுக்கான ஓப்பனிங் இதில் வந்து வருது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணணுன்னா இங்கேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்டான நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 6 ஏர் பேக்ஸுமே வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாகவே வருது. ஏடாஸ் வந்து உங்களுக்கு டாப் வேரியன்ட் அந்த இசட்எக்ஸில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டோரையுமே வந்து பார்ப்போம். ஸோ டோர்லையுமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டச் மெட்டீரியலாக அவங்க கொடுத்துருக்கிறது வந்து நம்ம நீர் ரெஸ்ட் ஆகிற இடத்துல வந்து ஒரு சின்ன ஃபேப்ரிக் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி இன்டீரியரில் நமக்கு வரக்கூடிய அந்த சேம் வந்து ஒரு பீச் கொஞ்சம் டார்க்கான ஒரு பீச் கலர் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து ஓவரால் லேஅவுட் பண்ணியிருக்காங்க. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து ஈஸியாக வச்சுக்கலாம். கூடவே வந்து உங்களுக்கு வாலெட் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கணுன்னா அதுக்குமே வந்து ப்ரொவிஷன் இருக்குது. மற்றபடி ஸ்டாண்டர்டான பவர் விண்டோ சுவிச்சஸ், அதுக்கப்புறம் வந்து மிரர் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங், மிரருக்கான அட்ஜஸ்ட், லாக் அண்ட் லாக் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆடியோ சிஸ்டத்தை பொறுத்தவரை பேசிக்லேருந்தே உங்களுக்கு 4 ஸ்பீக்கர்ஸ் வந்துடும். உங்களுக்கு டாப் 2 வேரியண்ட்டில் வந்து 4 ஸ்பீக்கர் ப்ளஸ் வந்து அந்த 2 ட்வீட்டர்ஸுமே வந்து வந்துடும்.
இப்போ ரியர் சீட்டோட கம்ஃபர்ட்டுமே வந்து பார்ப்போம். செடானை பொறுத்தவரை நமக்கு ரியர் சீட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஏறுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. இந்த இடம் மட்டும் இப்போ என்னோட ஹைட்டுக்கும் கரெக்டாக வர முடியுது. என்னோட ஹைட்டானவங்க, என்னோட ஹைட் வந்து 177 சென்டிமீட்டர்ஸ். அதுக்கு மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட் வந்து சூப்பராகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா என்னோட டிரைவிங் பொசிஷனுக்கு வந்து வச்சிருக்கிறேன். இதில் வந்து நீட்டான ஒரு ஸ்கூப்புமே இருக்குது. ஸோ நீட்டாக டீசெண்டான நீ ரூமே இருக்குது. டீசெண்ட் இல்லை, தாராளமான நீ ரூம் தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஹெட் ஸ்பேஸுமே வந்து பிரச்சனை இல்லை. 6 ஃபீட்டுக்கு மேலே இருக்கிறவங்க, ஒரு 6'2" அந்த ரேஞ்ச் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் இருக்கும். மற்றவங்க எல்லாருமே வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். காலை ஈஸியாக வந்து அப்படி நீட்டாக வச்சுக்கலாம். இதுலேயுமே ஃப்ளோர் பேனலுமே வந்து இந்த ஹம்புமே வந்து ரொம்ப ப்ரொட்ரூடிங்காக இல்லை, மினிமலாக தான் இருக்குது. 3 பேர் உட்காரலாமா அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு ஓரளவுக்கு உட்காரலாம். கொஞ்சம் மீடியமான பில்ட்டான இருக்கவங்க ஒரு 3 பேர் வந்து கண்டிப்பாக உட்காரலாம். மற்றபடி உங்களுக்கு சென்டர் ஆம்ரெஸ்ட் வித் வந்து கப் ஹோல்டர்ஸுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த கலரை வந்து நம்ம கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டாப்லேயுமே வந்து நீட்டாக தான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடு அதாவது கோ டிரைவர் பேக்கில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரொவிஷன், ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியருக்கான ஏசி வென்ட்ஸுமே வந்து வருது. ஸோ அதுக்கு கீழே உங்களுக்கு ஒரு 12 வால்ட் சார்ஜிங் சாக்கெட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசிக்கு இதுக்குமே வந்து அந்த ஃபேனோட ஸ்பீடையுமே வந்து நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி பொசிஷனுமே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து 3 பேசஞ்சர்ஸுக்குமே வந்து ஃபிக்ஸடு டைப்பில் தான் வந்து ஹெட் ரெஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இறங்குறதும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இறங்குறதுக்கு முன்னாடி டோர்ஸையுமே வந்து சொல்லணும். ரியர் டோரை பொறுத்தவரை உங்களுக்கு அப்படி ஒரு ப்ரீமியம்னஸ் அந்த மாதிரி எதுவுமே அவங்க ட்ரை பண்ணல. ப்ளைனாக வந்து அந்த பிளாக் பிளாஸ்டிக்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து கொஞ்சம் இன்னும் ரிச்சாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பேக் சீட் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து இன்னும் நல்லா பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இறங்குறதுக்கும் எப்படின்னு பார்ப்போம். டோர்ஸ் வந்து ஓரளவு வைடாக ஓப்பன் ஆகுது. இறங்குறதுக்கும் ஈஸியாக தான் இருக்குது. உங்களுக்கு இதில் வந்து அந்த கனெக்டட் கார் டெக்னாலஜியுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஹோண்டா ஆப்லேயே வந்து நீங்கள் ஃபோனை காரை கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது வந்து டாப் 2 வேரியண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து காரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு அந்த சர்வீஸ் ரிமைண்டர் எல்லாமே வந்து வந்துடும். அடுத்ததாக வந்து அந்த ரிமோட்டாகவே வந்து உங்களுக்கு என்ஜினை ஸ்டார்ட் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த சிவிடி ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுக்கு போனீங்கன்னா அந்த ஃபீச்சருமே வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடியும் உங்களுக்கு வாரண்ட்டி அப்படிங்கிறதுலையுமே வந்து தாராளமான வாரண்ட்டி கொடுக்குறாங்க. என்னென்னா 3 இயர்ஸ் அன்லிமிட்டெட் கிலோமீட்டர்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. 7 இயர்ஸ் அன்லிமிட்டெட் கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி நம்ம ஆப்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேயும் போய் 10 இயர்ஸ் ஆர் 1,20,000 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து எனி டைம் வாரண்ட்டி அப்படிங்கிற மேக்ஸிமமான வாரண்ட்டி பேக்கேஜுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹோண்டா ப்ராடக்ட் அப்படிங்கும்போது வரக்கூடிய அந்த ஒரு மேக்ஸிமம் ரிலையபிலிட்டி அண்ட் எதிர்பார்க்குறீங்கனாலும் இது ஒரு நல்ல வண்டியாக இருக்கும். நம்ம இந்த 3rd ஜெனரேஷன் ஹோண்டா அமேஸை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். வண்டியோட இன்ஜினை பொறுத்தவரை ஒரு 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் என்ஜின், நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் தான். உங்களுக்கு பவர் அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது 90 PS பவரும் கூடவே வந்து 110 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின். ஸோ இப்போ வந்து சிட்டியில் அப்படி கொஞ்சம் டிராஃபிக்கான கண்டிஷன்ஸில் நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அந்த கிளச்சுமே நல்ல லைட்டாக தான் இருக்குது. ஆப்ரேஷனுக்கும் ஸ்டியரிங்கை பொறுத்தவரை நல்ல லைட்டாக தான் இருக்குது. ரைட் குவாலிட்டி இப்போ கொஞ்சம் மோசமான ரோட்டில் அப்படியே போயிட்டுருக்கோம். இந்த இடத்துலையும் ரைட் குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக வந்து அந்த பேட்ச் ஒர்க்காக பண்ணி வச்சுருக்கிற ரோடு தான். ஸோ இதில் வந்து அந்த ஸ்லோ ஸ்பீட் ரைடு வந்து நல்லா அப்படி பட்டரி ஸ்மூத்தாக வந்து இருக்குது. அந்த சஸ்பென்ஷன் நாய்ஸ் எதுவுமே இல்லை. ஒரு 30 km/h அந்த மாதிரி ஸ்பீடில் வந்து அப்படியே நல்ல ஸ்மூத்தாக வந்து இருக்குது. 3rd கியர் நமக்கு 30க்கு கீழே வந்தாலும் 3rd கியர்லேயே வந்து ஸ்மூத்தாக இருக்குது. 40 4th கியர் அப்படி அந்த ஸ்மூத்னஸ் வந்து நமக்கு நல்லா இருக்குது. ரிஃபைன்மெண்ட் என்ன இன்ஜினோட நாய்ஸ் வந்து சுத்தமாக இல்லை. அவ்வளோத்துக்கு வந்து நல்ல ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் வந்து இருக்குது. ஏடாஸுக்கான வார்னிங்ஸ் வந்து ஆக்சுவலாக அந்த ஸ்க்ரீன்லேயுமே வந்து வருது. இப்போ குயிக்காக வந்து நமக்கு ஓவர்டேக் பண்ணணுன்னாலும் வண்டி அப்படியே வந்து குயிக்கான ஒரு பர்ஸ்ட் ஆக்சலரேஷன் நமக்கு கிடையாது. நல்லா ஸ்மூத்தாக லீனியராக அப்படி ரிஃபைன்டான ஆக்சலரேஷன் வந்து நமக்கு கிடைக்குது. ஒரு 40 அப்படியே ஜென்டலான ஆக்சலரேஷனில் அப்படியே போயிட்டுருக்கோம். அவ்வளோ குவைட்டாக வந்துருக்குது கேபின். அது வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர். அப்புறம் ஏசியோட இதுவுமே வந்து நல்ல சில்லிங் நமக்கு ஏசி கொடுக்குது. பின்னால் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, நல்லா இருக்குது. இல்லை அந்த செடான் அப்படிங்கிறதோட அந்த கம்ஃபர்ட் லெவல் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்குது. ஒரு 50 அப்படியே வந்து ஆக்சலரேட் பண்ணோம் அப்படின்னா அப்படியே ஸ்மூத்தாக நமக்கு ஆக்சலரேட் ஆகுது. ஸோ சிட்டி ஸ்பீட்ஸில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம ஒரு 5th கியர் போட்டால் கூட இப்போது 50லே 5th கியர் போட்டாச்சு.
நமக்கு அப்படியே ஸ்மூத்தாக ஜென்டலாக ஆக்ஸலரேட் பண்ணி கம்ஃபர்டபுளாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சின்ன கார் தான், நமக்கு அந்த sub 4 மீட்டர் அப்படிங்கிறதுனால நமக்கு அதுவுமே மீன்ஸ் அந்த ஜட்ஜ்மெண்ட் ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்குமா, புதுசாக ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டி க்ரியேட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தோம்னா எந்த இஷ்யூவும் கிடையாது. ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம ட்ரைவ் பண்ணலாம், வண்டியை வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அதில் வந்து ப்ராப்ளமே வந்து இல்லை. ஒரு ஸ்பீட் பிரேக்கர், கொஞ்சம் பெரிய ஸ்பீட் பிரேக்கர் தான். ஸோ ஈஸியாகவே வந்து ஏறி இறங்கிட்டு, பட் ஆப்வியஸ்லி செடான் அப்படிங்கிறதுனால ஒரு எஸ்யூவி லெவல்ஸ் ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நமக்கு கிடையாது. நார்மலான கிரவுண்ட் கிளியரன்ஸ் நம்ம கொஞ்சம் வந்து அந்த எஸ்பெஷலி லோடு 5 பேர் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ கொஞ்சம் மீடியமான ஸ்பீட்ஸில் வந்து நமக்கு கொஞ்சம் மோசமான ரோட்ஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி இடத்துலையுமே நமக்கு ஓகே தான், கேஷுவலாக வந்து ட்ரைவ் பண்ணலாம். பெருசாக எந்த நாய்ஸுமே வந்து இல்லை. என்ஜின் ரிஃபைன்மெண்ட் தான் ரொம்ப வந்து டாப்பாக இருக்குது. ஸோ கம்ஃபர்ட் வைஸ் வந்து அந்த ரைட் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ நம்ம ஹைவேல வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஹைவேல டெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஸ்லோ ஸ்பீடில் நம்ம ஓட்டினாலே எப்படி இருக்குது, ஹைவேயும் பார்ப்போம். பார்த்திங்கன்னா கியர் ஃபஸ்ட் கியர் போட்டுட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ளே வந்து இருக்குது. பட் யூஸ்வலி நமக்கு புது கார்ஸில் வந்து அது அந்தளவுக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் வந்து இன்னும் ஹோண்டா கவனிச்சிருந்தாங்கன்னா இன்னும் வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா இன்டீரியர் ஓவரால் அந்த கேபின் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு குவாலிட்டியாக லே அவுட் பண்ணியிருக்காங்க. பட் மெட்டீரியல்ஸ் இன்னும் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு அந்த ப்ரீமியம் ஃபேக்டர் வந்து இன்னுமே இம்ப்ரூவ் ஆகிருக்கும். இப்போ என்ஜினை பொறுத்தவரை அப்படி ரிஃபைன்டாக அளவாகுது. அந்த ஒரு 2500 RPM அந்த ரேஞ்சுக்கு மேலே போகும்போது சின்ன அந்த ஒரு என்ஜின் நோட் வந்து கேட்குது. பட் ஒரு சின்ன பூம் தானே தவிர அப்படி ஹார்ஷாக எதுவும் இல்லை. NVH லெவல் அப்படின்னு ஓவரால் நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்பீட்ஸ் வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ஹைவேலையுமே வந்து அந்த மேக்ஸிமம் ஸ்பீட்ஸில் நமக்கு ஒரு 100 எல்லாம் போகும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடம் கட் பண்ணேன், 30 வந்துட்டு 4th கியர் அப்படியே தான் லைட்டாக ரைஸ் பண்ணேன். எந்த ஒரு வைப்ரேஷனோ சலனமோ எதுவுமே இல்லாமல் வண்டி வந்து அப்படியே ஸ்மூத்தாக வந்து நமக்கு ரைஸ் ஆச்சுது. இப்போ வந்து ஹைவேல கொஞ்சம் ஸ்பீடு பில்டு பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்பீடு அப்படியே லீனியராக நமக்கு பில்ட் ஆகுது. அப்படி அந்த 3000 RPMக்கு மேலே தான் கரெக்டாக வந்து அந்த ஐவி டெக் அந்த புஷ் வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து அப்படி ஓவர் வந்து பில்ட் ஆகுது. 4th கியர்லேயே வந்து 100 தாண்டி அப்படியே நம்ம க்ரூஸ் பண்ண முடியுது. ஐ மீன் அவ்வளோத்துக்கு ஃப்ரீயாக வந்து ரெவ் பண்ண முடியுது. அது ஒரு ரெவ் ஹாப்பி என்ஜின் வண்டி. அப்படி எவ்வளோ ஆக்ஸலரேட் பண்ணாலும் அப்படி ஸ்மூத்தாக ஒரு 100 அப்படியே வந்து க்ரூஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ரொம்பவே ஸ்மூத்தாக வந்து அது இருக்குது. வண்டியோட ஸ்டெபிலிட்டி நல்லா தான் இருக்குது. ஸோ அதில் வந்து ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு அண்டலேஷன் கொஞ்சம் வந்து ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு அப்படி அதுலேயுமே வந்து அந்த பிச் ஆகிட்டு அந்த ஒரு பவுன்ஸும் எதுவுமே இல்லாமல் வண்டி வந்து ஸ்மூத்தாக தான் அதிலேருந்து அப்படி இறங்கிட்டு மேலே ஏறி வந்துச்சு. ஸோ அதுலேயுமே வந்து ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஹைவே நமக்கு அந்த டயர் நாய்ஸோ அந்த மாதிரி எதுவுமே வந்து எக்ஸசிவாக நமக்கு வரவும் இல்லை. ஸோ அந்த விதத்துலேயும் அந்த ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் வந்து அவங்க நல்லா டியூன் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டியரிங்கில் வந்து கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் ஒரு வெயிட் வந்து ஆட் ஆகிருக்கலாம். ஸோ கேமராவுமே வந்து டீசெண்டான குவாலிட்டியில் இருக்குது. ஸ்டாட்டிக் கைட்லைன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ்மே ஆகணுன்னா நமக்கு ஆக்சசரியாக வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் வந்து ஒருக்கா கூட அந்த ஹைவே ஸ்ட்ரெச் வந்து ரன் பண்ணிவிட்டு நம்ம அப்படி முடிச்சுப்போம். அப்படி அந்த விடெக் அந்த ரேஞ்சில் வந்துட்டு ஒரு 3000 RPMக்கு மேலே வந்து ரெவ் பண்ணும்போது இன்னுமே வந்து சூப்பராக அந்த ஒரு என்ஜின் நோட்டுமே நல்லா இருக்குது. அப்படி கேட்குறதுக்கும் ஸ்வீட்டாக சூப்பராக இருக்குது. பட் வந்து ஓவரால் நமக்கு ஸ்பீடு வந்து அப்படி கொஞ்சம் லீனியராக தான் பில்ட் ஆகுதே தவிர நமக்கு பயங்கர குவிக்கான அந்த பஸ்ட் பவர் வந்து இல்லை. அப்படி ஸ்மூத்தான ஒரு ஃபேமிலி கார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கியர் பொறுத்தவரையிலையும் நமக்கு கொஞ்சம் வந்து லாங் த்ரோ வந்து இருக்குது. நமக்கு ரொம்ப ஷார்ட் த்ரோ கிடையாது. கிளச் வந்து நல்லா லைட்டாக தான் இருக்குது. ஹை ஸ்பீட் பிரேக்கிங் அப்படின்னு பார்த்தாலும் பிரேக்ஸ் ஆக்சுவலாக நல்லா இருக்குது. பெரிய நோஸ் டைவ் எனக்கு ஃபீல் ஆகலை. கொஞ்சம் ரொம்ப ஹையாக இருக்குதா?
கொஞ்சம் ஓகேவா தான், ஓரளவுக்கு நல்ல டியூன்டு. ஸோ அந்த பிரேக்ஸ் வந்து சூப்பராக டியூன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா நல்லா அழுத்தினாலும் நான் நினச்சதை விட வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் எனக்கு நோஸ்டே ஃபீல் ஆச்சு. பின்னாடியுமே லைட்டாக தான் ஃபீல் ஆச்சு. என்னென்னா பின்னாடி ரொம்ப ஃபீல் ஆகும் நமக்கு பொதுவாக. பட் வந்து அதாவது அந்த கேபின் எக்ஸ்பீரியன்ஸ், நமக்கு அந்த பீப்புளோட கம்ஃபர்ட் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஒரு ஹோண்டாவோட கான்செப்ட். என்னென்னா மேன் மேக்ஸிமம் மெஷின் மினிமம் அப்படிங்கிற அந்த ஃபிலாசபிக்கு ஏற்ற மாதிரி பீப்புளுக்கான, அதாவது பேசஞ்சருக்கான கம்ஃபர்ட்டை, ட்ராவலருக்கான கம்ஃபர்ட்டை வந்து மேக்ஸிமம் கொடுக்கறதுக்கான எல்லாத்தையுமே வந்து பண்ணியிருக்கிறாங்க. இப்போ மைலேஜை பொறுத்தவரை நமக்கு அந்த கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸும் நம்ம முதல்ல சொல்ல மிஸ் பண்ணுறோம். கியர் பாக்ஸ் வந்து நமக்கு இந்த 5 ஸ்பீட் மேனுவல் ஆர் வந்து அந்த 7 ஸ்டெப் வரக்கூடிய சிவிடியுமே வருது. சிவிடியில் வந்து நமக்கு பேடல் ஷிஃப்டர்ஸுமே வந்து அடிஷ்னலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சிவிடியோட மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 19.4 வந்து நமக்கு மைலேஜ் வரும். நமக்கு நார்மல் அந்த மேனுவலுக்கு வந்து 18 பாயிண்ட் சம்திங் வந்து நமக்கு மைலேஜ் வந்து வரும். அதில் வந்து அந்த 5 ஸ்பீட் மேனுவல் தான். ஸோ ரியல் டைமில் மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நார்மல் டே டு டே யூசேஜில் வந்து ஒரு 12 to 14 வந்து ஈஸியாக சிட்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம ஹைவே போகும்போது ஒரு 17-18 வரைக்கும் நமக்கு ரியல் டைமில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ரொவைடட் நம்ம வந்து ஸ்பீடை பேஸ் பண்ணி தான் எல்லா காரோட மைலேஜுமே நமக்கு வேரி ஆகும். ஸோ நார்மலான ஒரு ஸ்பீடில் ஒரு 90 to 100 அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணோன்னா 18 வரைக்கும் எல்லாம் ஈஸியாக மைலேஜ் வந்து நம்ம ஹைவேஸில் வந்து எடுக்க முடியும். சிட்டியில் வந்து ஒரு 14-15 வரைக்கும் மேக்ஸிமம் நம்மளால் அந்த கண்ட்ரோல் டிரைவிங்கில் வந்து நமக்கு எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கன்வீனியன்ஸ் ஃபீச்சராக வந்து அந்த பிளைண்ட் வியூ மானிட்டர் வந்து நமக்கு லெஃப்ட் சைடுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ரைட் சைடு கிடையாது, லெஃப்ட் சைடு மட்டும் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ ரியர் சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஹைவே, அதாவது ஒரு காங்க்ரீட் ரோட்டில் வந்து ஒரு 80 ஒரு 90 அந்த ரேஞ்சில் வந்து ஸ்பீடு போயிட்டுருக்கு. ஸோ வந்து பேக் சீட் நமக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. சின்ன சின்ன அந்த பேட்டர்ஸ் எதுவுமே வந்து நமக்கு அந்த ஹைவேல நமக்கு பெருசாக தெரியல. இப்போ அப்படியே வந்து ஒரு கட், எதுக்குன்னா அந்த பேரிகேட் வச்சுருந்தாங்க, அதுக்கு கட் பண்ணாங்க. அதுவுமே வந்து நமக்கு பெருசாக வந்து நம்மளை இந்த சைட் டு சைடு மூமெண்ட் வந்து நமக்கு எதுவுமே வந்து கொடுக்கல. நம்ம ஓட்டும் போதும் அந்த ஸ்டியரிங்கில் வந்து பெரிய ஒரு ஃபீட்பேக் நமக்கு கிடைக்கல. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக வந்து வண்டி ஹேண்டில் ஆச்சுது. பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் பெருசாக வந்து அதை அனாய் பண்ணாத அளவுக்கு நீட்டாகவே வந்து செட் பண்ணியிருக்காங்க. இப்போ பேக் சீட் வந்து நம்ம கொஞ்சம் வில்லேஜில் அப்படி கொஞ்சம் குண்டு குழியான ரோட்ஸில் வந்து போயிட்டுருக்கோம். கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். என்னென்னா நிறைய கார்ஸ் வந்து நமக்கு ஃப்ரண்டில் இருக்கிற கம்ஃபர்ட் வந்து பின்னாடி சம்டைம்ஸ் வந்து கிடைக்காது. பட் இதில் வந்து சர்ப்ரைசிங்லி அந்த ரியர் சீட்டுமே வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஏன்னா அந்த கம்ஃபர்ட் ஒரு ஃபேமிலி கார் அப்படிங்கும்போது அந்த கம்ஃபர்ட் லெவல்ஸ் வந்து எங்கேயுமே குறையாத அளவுக்கு சஸ்பென்ஷன் வந்து ட்யூன் பண்ணியிருக்காங்க. நம்ம பெரிய குண்டு குழியில் அப்படி போட்டாலும் ரொம்ப தூக்கி போடவோ அந்த சைட் டு சைட் மூவ்மெண்ட் எல்லாமே வந்து நல்ல கண்ட்ரோல்டாக வந்து இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் தான். ஸோ ரியர் சீட்லேயுமே வந்து அந்த கம்ஃபர்ட் ஆகட்டும், அந்த ரைடு ஓவரால் கம்ஃபர்ட், அந்த ரைட் குவாலிட்டி ஆகட்டும் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. அந்த மூமெண்ட்டுமே வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக வந்து பண்ணியிருக்கிறாங்க சஸ்பென்ஷனை. இப்போ இதில் கொடுத்துருக்கிற ஏடாஸ் ஃபீச்சர்ஸை பற்றி கொஞ்சம் பேசிக்காக வந்து பார்ப்போம். பேசிக்காக அந்த ஸ்டாண்டர்டான ஃபீச்சர்ஸாக வந்து நமக்கு அந்த அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து வந்துடுது. ஃபார்வர்டில் முன்னாடி நிற்கிற வெஹிக்கிள் வந்து டிபார்ச்சர் ஆகிட்டா, அதாவது ஃப்ரெண்டு போயிட்டுனா அதுக்கான அந்த வார்னிங் வரும். கொலிஷன் அவாய்டன்ஸுக்கான பிரேக்கிங், அதாவது திடீர்னு ஆப்ஸ்டக்கிள் வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக எமர்ஜென்சி பிரேக்கிங் அப்ளை பண்ணுறது, அந்த ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வெஹிக்கிளுக்கு நம்ம க்ளோஸாக போனோம் அப்படின்னா நமக்கு ஸ்க்ரீனில் வந்து அதுக்கான அந்த வார்னிங் வருது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ஏடாஸ் ஃபீச்சர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்னா நமக்கு அந்த விஎக்ஸ் வேரியண்ட்டே வந்து தாராளமாக போதும். ஏடாஸ் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் அந்த ZX வேரியண்ட்டை வந்து ஆப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெட்ரோல் என்ஜின்ஸில் வந்து இன்னொரு டெஸ்ட் நம்ம சின்னதாக இப்போ என்ன பண்ணி பார்த்தோம்னா செகண்ட் கியர் டெஸ்ட்டு நம்ம பண்ணோம். ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கும்போது நம்ம 2 பேர் தான் இருக்கோம். இருந்தாலும் செகண்ட் கியரில் நமக்கு ஸ்பீடோமீட்டரில் நமக்கு ஒரு 7-8 km/h வரைக்கும் அந்த ஸ்பீடு வந்து ட்ராப் ஆச்சுது. இருந்தாலும் அந்த செகண்ட் கியரே வந்து அப்படி ஸ்மூத்தாக நமக்கு அப்படியே வந்து பவர் கொடுத்து வருது. ஸோ அந்த லோவர் எண்டில் இருக்கக்கூடிய அந்த ட்ராக்ஷன் வந்து நல்லா இருக்குது. அது டார்க்குன்னு சொல்ல முடியாது, அப்படி ஒரு புல் இல்லை, நமக்கு அந்த ட்ராக்ஷன் வந்து நீட்டாக வந்து இருக்கிறதுனால பெருசாக நம்ம அப்படி ரெவ் பண்ணுறதோ கிளச் அட்ஜஸ்ட் பண்ணுறதோ அது எதுவும் தேவையில்லாமல் ஸ்மூத்தாக நம்மளால் ஓட்ட முடியுது. இப்போ இந்த ரோட்டுக்குமே வந்து சின்னதாக ஒரு கார்னரிங் நமக்கு ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் கார் கம்ஃபர்ட் ஃபோக்கஸ்டாக இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் வாங்குகிறாங்க, வீட்டில் ஒரு யங்ஸ்டர் இருப்பாங்க, அவங்க வந்து ட்ரைவ் பண்ணும்போது வண்டி எப்படி நமக்கு கோப்பப் பண்ணும், அந்த ஹேண்ட்லிங் வந்து எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறதுமே ஒரு ஃபேக்டர் தான். ஸோ அதை வந்து லைட்டாக டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரோட்லேயுமே வந்தோம். ஓவர்டேக்கிங்ஸை பொறுத்தவரையும் கொஞ்சம் வந்து ஹையாக ரெவ் பண்ணி தான் நம்ம ஓவர்டேக் பண்ணணும். என்னென்னா லீனியராக ஒரு பவர் டெலிவரி கொடுக்கக்கூடிய ஒரு
கேரக்டர் வச்சுருக்கிறதுனால. ஸோ இந்த இதுலேயுமே ஒரு ஸ்டேட் ஹைவே அப்படி ஒரு 70 அந்த ரேஞ்சில் க்ரூஸ் பண்ணுறோம். வண்டி ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ அந்த டேர்னிங்ஸ்லேயும் எப்படி ஸ்டியரிங்கில் வந்து ஃபீல் கிடைக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இந்த கார்னர்லேயுமே பார்த்தீங்கன்னா வண்டி லைன் நீட்டாக மெயின்டைன் ஆகுது, அதில் வந்து ப்ராப்ளம் இல்லை. பட் வந்து கொஞ்சம் வந்து பாடி ரோல் நமக்கு தெரியுது லைட்டாக. ஸோ வந்து அந்த கம்ஃபர்ட்டுக்கு தான் மெயினாக வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது லைட்டாக தெரிஞ்சில்ல அப்படின்னு தெரியுது. ஸோ அது என்னென்னா நம்மளை பயப்படுத்துகிற அளவுக்கு ரொம்ப தள்ளவோ அந்த மாதிரிலாம் இல்லை. லைட்டாக வந்து நமக்கு அந்த கம்ஃபர்ட் செட்டிங்கில் சஸ்பென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால அதுக்கு ஏதோ லைட்டான ஒரு ரோல் மட்டும்தான் வந்து தெரியுது. மற்றபடி அப்படி ஸ்டியரிங்லேயுமே வந்து கொஞ்சம் ஒரு ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் வந்து அந்த ஒரு வண்டி எங்கேஜிங்காக இருந்திருக்கும். ஸோ இப்போ இந்த செக்மெண்ட்டில் காம்படிஷன் அப்படின்னு பார்க்கும்போது சுசுக்கியோட டிசைர் வந்து நமக்கு ஒரு நல்ல காம்படிஷன். ஸோ அதில் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த டிரைவர் என்கேஜ்மெண்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து ஒரு பொட்டன்ஷியல் தான். என்னென்னா அது 3 சிலிண்டர் என்ஜினாக இருந்தாலும் நமக்கு அந்த பவர் டெலிவரி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து ரொம்ப லீனியராக தான் வந்து இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் வந்து டிரைவர் என்கேஜ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு வந்து தோணுது. இதில் வந்து ஒரு பெஸ்ட்டான வேரியண்ட்டை பிக் பண்ணணும்னா ஈஸியாகவே வந்து பிக் பண்ணிடலாம். என்னன்னா VX ZX அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கும்போது அந்த டாப் அண்ட் ZXல வந்து நமக்கு அடிஷ்னலாக அப்படி சொல்லும்படியாக கிடைக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ADAS, அப்புறம் வந்து இந்த ஒரு டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் தான் வந்து ரொம்ப ஹைலைட்டாக வந்து சொல்லக்கூடியது. மற்றபடி உங்களுக்கு VX வேரியண்ட்லேயுமே வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு VX வேரியண்ட்லேயுமே வந்து உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வந்துடுது. சில்வர் அலாய் வீல்ஸாக இருந்தாலும் அலாய் வீல்ஸ் வந்து வந்துடுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜர், ரியர் AC வென்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் ப்ளஸ் வந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட், இது எல்லாமே VX வேரியண்ட்லேயே வரதுனால அது வந்து ஓவரால் ஒரு பெர்ஃபெக்ட்லி வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டாக வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. மற்றபடியும் ஓவரால் அஸ் பேக்கேஜ் பார்க்கும்போது நல்ல ஹை லெவல்ஸ் ஆஃப் வாரண்ட்டி, அந்த ஒரு ஹோண்டாவோட ரிலையபிலிட்டி நம்ம பல வருஷங்கள் யூஸ் பண்ணாலும் அந்த ரிலையபிலிட்டி நீட்டாக இருக்கணும். ப்ளஸ் வந்து அந்த கம்ஃபர்ட் ஃபீச்சர்ஸ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் வந்து டீசெண்டாக இருக்குது. இன்டீரியர் மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பேனல் கேப்ஸ் அங்கங்கே கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்சி இருக்குது. அதையுமே வந்து கொஞ்சம் ஃபேக்டர் அவுட் பண்ணாங்கன்னா இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். ஆஸ் அ பேக்கேஜ் நம்ம பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி காராக அப்படி டீசெண்டாக நல்ல கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணணும், பேக் சீட்டுமே உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹோண்டா அமேஸ் வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பரான சப்-4 மீட்டர் செடானா வந்து இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம சேனல் க்ரோ ஆகிறதுக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். வண்டி ஓட்டும்போது எப்போவுமே ஒரு சேஃப்டி அப்படிங்கிறது மனசில் இருக்கட்டும். ஒரு நிதானம் நம்ம மனசில் இருந்தால் நமக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.